வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஹேர் வரைகிறதுக்கு முன்னாடி ஒரு எம்டி லேயர் ஒன்று போட்டுக்கோம். எம்டி டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டு இதில் உங்களோட ட்ராயிங் டேப்லெட் இருந்துச்சுன்னா அதில் ஒரு எம்டி லேயர் போட்டுக்கோங்க. இதில் ரெண்டு பக்கட்டும் இந்த மாதிரி ஷார்ப்னஸ் வருதாங்கிறத பாருங்கள். ரெண்டு பக்கட்டும் ஷார்ப்னஸ் வந்துச்சுன்னா நீங்கள் ஹேரு கரெக்டாக வரையலாம். இந்த மாதிரி ரெண்டு பக்கட்டும் ஷார்ப்னஸ் இருக்கணும். இதுக்கு செட்டிங்ஸ் எல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. இது இந்த டேப்லெட்டோட எக்ஸாக்டாக நான் வச்சுருக்க டேப்லெட்டு, அந்த டேப்லெட்டோட வியூ தான் அது டிரைவரு. இதில் டிஜிட்டல் பென்னில் நான் இந்த செட்டிங் தான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஃபோட்டோஷாப்பை எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரெஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா வெர்ஷன்லேயும் இருக்கக்கூடிய ஜென்ரல் ப்ரெஸ்ஸஸில் நான் இந்த ஹார்டான ப்ரெஸ் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த மூணு ஐக்கானையும் டிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ப்ரெஸ் செட்டிங்ஸ் போனீங்கன்னா இதில் சேஃப் டைனமிக்காக ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு பென் ப்ரெஸ்ஸர் கொடுத்துருங்க. அதில் அதே மாதிரி கீழேயும் பென் ப்ரெஸ்ஸர் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆன் பண்ணி அதிலேயும் பென் ப்ரெஸ்ஸர் வச்சுக்கோங்க. பென் ப்ரெஸ்ஸர் வச்சுட்டு வரைஞ்சி பாருங்கள். ரெண்டு பக்கத்துமே கண்டிப்பாக ஷார்ப்னஸ் கிடைக்கும். இது இல்லாமல் தேர்ட் பார்ட்டி பிளக்கின்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லெசி. இது அதிகமாக தேவைப்படாது, தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதை ஆன் பண்ணிட்டேன். இதில் வந்து செட்டிங்ஸ்னு ஒன்று பெருசாக இல்லை. இதில் போயிட்டு ஃபோட்டோஷாப் ஆப்ஷனில் ஒரு சில டிக் கொடுக்க வேண்டியது இருக்கும். சிலது டிஃபால்ட்டாகவே இருக்கும். நம்ம மேனுவலான பெயிண்ட் ப்ரஷ் டூலு, பென்சில் டூலு, இந்த வரையறக்கூடிய எல்லா டூல்லையும் நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஸ்மெட்ச் டூல் அதையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இது 1500 சம்திங்கில் பை பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரையல் வெர்ஷன் இருக்குது, அது ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ண முடியாது. இதை பை பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இதோட யூசேஜ் இதுதான். அது ஹேரை இப்படி கொண்டாந்து இப்படி வளையணும்னா ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்டெப்புக்காக. மற்றபடி நம்ம நார்மலாகவே எல்லா ஒர்க்கையும் அதிலே பார்த்துடலாம். நான் இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த லேயரையும் டெலிட் பண்ணிக்கிறேன். இந்த லேயர் நம்ம போட்டிருக்கோம். இந்த குரூப்பை அன்குரூப் பண்ணிட்டு இதை நம்ம தனியாக ஹேர் போட்டுறது. இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சின்னதாக போட்டிருக்கேன்னு பாருங்கள். ஹேரு ஐ பட்டனை தொட்டுட்டு நான் ஒரு எம்டி லேயர் போட்டுக்கிறேன். ஐயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த கலரை நம்ம இப்படி வைக்கிறதுனால எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அந்த இடத்துல உள்ள கலராக இந்த இடத்துல பாருங்கள். நான் இப்போ இங்கே வைக்கிறேன்னா அந்த கலர் வந்துடும். அந்த மாதிரி எனக்கு இப்போ இந்த கலர் தேவை, நான் இந்த கலர் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த லேயரை ஆஃப் பண்ணுறேன். இந்த லேயர் ஆஃப் பண்ணியிருக்கு. நான் இப்போ ப்ரெஸ் டூல் எடுத்துகிட்டு ப்ரெஸ்ஸை சின்னதாக வச்சுருங்க. சின்னதாக ஹேரை போட்டு பழகுங்க. இந்த டைம் எடுத்து ஒர்க் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பேமை போடுற மாதிரி போட்டு உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. பொறுமையாகவே போடுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு போடையில் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்கலன்னா உங்களுக்கே ஒரு ஏமாற்றமாக இருக்கும். இது சின்னதாக பொறுமையாக போடுங்க. சரியாக சொல்லணும்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம்னு பாருங்கள். இப்போ நம்ம ஒர்க் பண்ண லேயரையும் போடும்போது கூட உங்களுக்கு பாருங்கள் எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியலை, பார்க்க நல்லா தான் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நம்ம ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும்.
இது பூரா ரொம்ப நீங்கள் யோசிக்கிற அளவுக்குலாம் இல்லை. இதில் இந்த மாதிரி இப்படி ஒரு ஷேப்பில், அப்புறம் இப்படி, அப்புறம் இப்படி, இதுதான் வரைஞ்சி இதில் கொஞ்சம் ஹேரை நான் நெருக்க நெருக்க போட்டு வச்சுருக்கேன், அவ்வளோதான். இந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்றாப்புல இந்த ஆரஞ்சு கலர் லைட்டாக தெரிகிற மாதிரி, இது லூஸ் ஹேர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இந்த இந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் பிளாக் கலர் ஹேர் ஒன்று தனியாக லேயரில் போட்டு வச்சுருக்கேன். இது எதுக்காகன்னா, நம்ம வந்து ஸ்கின்னோட மெர்ஜ் ஆகுறதுனால அந்த இடத்துல அந்த கலர் இருந்தால் நல்லாயிருக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் நம்மளோட ஒர்க்கு. இதுதான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த ஒர்க் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது இப்போ வந்த தளபதியோட ஒரு லுக்கு. அதை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தான் இந்த ஃபோட்டோவை ஒர்க் பண்ணியிருக்கேன். ஹேர் வந்து ட்ரையிங் டேப்லெட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஹேர் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் ஈஸியாக ஹேரை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஸ்கின்னுக்கும் நீங்கள் ஸ்மஜ் பண்ணும்போது மவுஸில் பண்ணும்போதும் இந்த எஃபெக்ட் கொடுக்க முடியும். ஆனால் ரொம்ப ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் பேட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேலையை ஈஸியாக்கிடும், அவ்வளோதான். இதுதான் டிஃப்ரெண்ட்டு. மற்றபடி இது ஒன்றும் ஸ்பான்சர்லாம் கிடையாது. டேப்லெட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கு ஃப்ரீயாக இருக்கும், டென்ஷன் குறையும், சீக்கிரம் ஒரு ஒர்க்கை முடிச்சிடலாம், அவ்வளோதான். இதில் பிஸ்னஸாக இறங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டேப்லெட் வாங்கி தான் ஆகணும். இல்லை சும்மா பொழுதுபோக்காக எனக்கு இதை கற்றுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. இதை நீங்கள் ஸ்ட்ரோக்காக கூட போட்டுக்கலாம். அது எப்படின்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பென் டூல் எடுத்துக்கோங்க. பென் டூல் எடுத்துகிட்டு இப்போ இந்த மீசையிலே வரைவோம். இல்லை இந்த இடத்துலேருந்து இங்கே ஒரு கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்துட்டு இழுத்துட்டு பென் டூல் நார்மலாக போடுற மாதிரி இன்னொரு தடவை சொல்லிடுறேன். இங்கே ஒரு கிளிக் கொடுத்துட்டு அப்படியே எடுத்து இங்கே வச்சு ஒரே ஸ்ட்ரைட் லைன் வருதா, விடாமல் அப்படியே இழுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்க் வரும். இந்த பக்கட்டும் வளைக்கலாம், இந்த பக்கட்டும் வளைக்கலாம். நீங்கள் ஸ்லாங் கழுத்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே போகும். இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவு மட்டும் வளர்த்துக்கணும், ரொம்பலாம் வளர்த்தாங்க. இப்படி வச்சுட்டு கண்ட்ரோல் அமைக்கிட்டு தனியாக இப்படி கண்ட்ரோலை பாருங்கள். கண்ட்ரோலை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஏரோ மார்க் வரும். கண்ட்ரோல் ஓட்டிங்கன்னா பென் டூல் வரும். இப்போது கண்ட்ரோல் அமைக்கிட்டு அப்படியே ஒரு லெஃப்ட் கிளிக் ஒன்று தனியாக வெளியில் வச்சு பண்ணுறேன். அதே மாதிரி இன்னொன்று போடுவோம். அதே மாதிரி இன்னொன்று இது நெருக்க நெருக்க ஒரு 4-5 ஹேர் வரைஞ்சிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் பேடு வாங்க முடியாதவங்க நீங்கள் இந்த மெத்தடில் இது ஹேர் வரையலாம். இப்போ ஒரு உழவு போட்டிருக்கேன். இதை ஒரு தனி லேயர் ஒன்று போட்டுக்கோங்க. தனி லேயர் போட்டுக்கிட்டு அந்த இப்போது இந்த பேட்ச் செலெக்ஷன் டூல் எடுத்துகிட்டு அப்படியே இதை ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா இது செலக்ட் இந்த நம்ம வரைஞ்ச பென் டூல் வரைஞ்ச லைன் பூரா செலக்ட் ஆயிரும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் ஸ்ட்ரோக் பார்த்துன்றதா, ஸ்ட்ரோக் பார்த்துல இந்த இதில் வந்து பென்சில் இருக்கும். நீங்கள் ப்ரஷ்ஷை அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரஷ்ஷை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷன் போகிறதுக்கு முன்னாடி கலரு என்ன கலர் வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ப்ளூ கலர் கொடுக்குறேன். இந்த ப்ளூ கலர் கொடுத்துட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சைஸ் வேணும். இப்போ வந்து நான் ஒரு 10 அளவில் வச்சுருக்கேன்னா அது எப்படி வருதுன்னு முதல்ல பாருங்கள். மறுபடியும் இந்த பேட்ச் செலெக்ஷன் டூல் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்படி ரைட் கிளிக் பண்ணி ஸ்ட்ரோக் பார்த்து கொடுத்துருக்கேன். அதில் ப்ளஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஒரு கிளிக் கொடுக்குறேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதை மறுபடியும் லெஃப்ட் கிளிக் கொடுத்து டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைன் தெரியுதா, இந்த லைனு கொஞ்சம் ரொம்ப ஒல்லியாக இருக்க மாதிரி இருக்குல்ல, கொஞ்சம் நம்ம பெருசாக வச்சு அதே கண்ட்ரோல் இஜெட் 2 தடவை அடிச்சுட்டு லைன் அப்படியே வச்சுருக்கிறேன். வச்சுட்டு ப்ரஷ் டூல் போகிறேன். கொஞ்சம் ஒரு 17 தடவை வச்சுட்டு செக் பண்ணி பார்க்குறேன். மறுபடியும் ட்ராக் பண்ணிக்கிறேன். சும்மா நீங்கள் எங்கே வச்சுக்கனாலும் இப்படி கிளிக் பண்ணிக்கலாம். லெஃப்ட் கிளிக் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஸ்ட்ரோக் பார்த்து கொடுத்தீங்கன்னா ப்ளஸ்ஸு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி வரும். மறுபடியும் ரைட் கிளிக் கொடுத்து அப்படியே டெலிட் டேப். இப்போ வந்து நீங்கள் டெலிட் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் வரைஞ்சாச்சு. இந்த லைனை தான் டெலிட் பண்ண போகிறீங்க. அதான் டெலிட் கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள்,
இதை நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க. இப்படி கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா Ctrl U கொடுத்தீங்கன்னா ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் எந்த கலர் வேணாலும் அப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் தனி லேயராக இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோவில் உள்ள லேயரை அப்படியே மெர்ஜ் பண்ணிட்டீங்கன்னா இப்போது உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நான் அந்த கலரை வச்சுட்டு கொஞ்சம் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி பார்க்குறேன். எனக்கு ஒன்றும் தெரியல, ஒரே இது சேர்ந்தாப்புல இருக்குது. அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏற்கனவே ஒர்க் பண்ணாங்க. தேவைன்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா டெலிட் பண்ணிக்கலாம். இது நமக்கு தேவையில்லை, இந்த லேயர் நம்ம இப்போ ஒர்க் பண்ண லேயரு, நான் டெலிட் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு ஹேர், இது சேர்த்து போட்டிங்கன்னா சேர்ந்தாப்புல இருக்கும். அவ்வளோதான் ஹேரு. கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக ஒர்க் பண்ணி பார்க்கணும். அவ்வளோதான் இதில் ஹேரு. முக்கியமாக 2 பக்கமும் ஷார்ப்பாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா அதுவே போதும். டூல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2 பக்கமும் கத்தி மாதிரி ஷார்ப்பாக இருக்கணும். ஷார்ப்பாக இருந்தால் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் மக்களே. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு என்னால் எப்படி உங்களுக்கு புரியுற மாதிரி ரிப்ளை பண்ண முடியுமோ அதை வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.